கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ அருமையா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. நீ துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, என்னுடைய வாழ்வில் பலவிதமான துன்பம், இந்த துன்பத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பார்கள், இந்த கவலையிலிருந்து எனக்கு ஒரு நிம்மதியே கிடைக்காதான்னு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது, துன்பப்படுத்தப்பட்டும் நீ கைவிடப்படுகிறதில்லை. ஒருவேளை நீ கீழே தள்ளப்பட்டிருக்கலாம். உன் சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு முன்பதாக நீ கீழே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்பதாக நீ தாழ்ந்த நிலையில நின்று கொண்டிருக்கலாம். என் விண்ணப்பத்திற்கு, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையோ, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இரவும் பகலா ஜெபம் பண்ணனேன், அவர் எனக்கு பதில் கொடுக்கலையேன்னு கலங்கி போயிருக்கிறாயோ, வேதம் சொல்லுகிறது நீ கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. அவர் உன்னை எழுப்ப போகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எழுப்புவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. எல்லா விதத்திலும் கலக்கம் வருங்க, எல்லா விதத்திலும் நெருக்கம் வரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதே, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எழும்பு. இயேசுவின் பக்கத்தில் இருக்கிறார், இயேசுவின் ஜெபத்தை கேட்கிறார். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு அவரிடத்தில் நீ செல்லும் பொழுது அவர் மேன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். துன்பத்தில் நாம் மடிந்து போவது கிடையாது. இந்த துயரத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில துவங்க போகிறார். இந்த மேன்மையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகத்தான் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். துன்பத்தோடு கூட இருக்கிறாயோ, மனம் மடிந்து போய் இருக்கிறாயோ, கீழே தள்ளப்பட்டு விட்டேன், இனி நான் எழும்ப முடியாது, என்னுடைய வியாபாரத்தில் பயங்கரமான தோல்வி, இனி நான் மேன்மை அடைய முடியுமா, கலங்கி போயிருக்கிறியா? இப்பவே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பி. ரெட்டுடத்தை சாம்பலில் அமர்ந்து ஜெபித்து வெற்றி பெற்றவர்களைப் போல் இந்த நாளில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பி. உன்னுடைய வெற்றிக்கு காரணம் இயேசு மாத்திரமே. உன்னுடைய பலன் அல்ல, பராக்கிரமம் அல்ல, மற்றவர்களுடைய உதவி அல்ல, இயேசுவனுடைய கரம். இயேசுவனுடைய கரம் இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்யும். கீழே விழுந்துட்டு ஆண்டவரே எழும்ப முடியலன்னு சொல்றியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எழுப்பி விடுகிற நாள். இன்று நீ மடிந்து போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நம்பிக்கையே இல்லை ஆண்டவரே, சோர்ந்து போயிட்டேன், என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கியுமே நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கூட பலன் இல்லை ஆண்டவரே. விசுவாசத்திலே சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு வேளை ஜெபிப்பார்களானால் இப்பொழுது உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலையின் வல்லமை இறங்குகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். நீ கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை என்று சொன்ன கர்த்தர் எழும்ப பண்ணுகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.